அப்பாவோட பாலச்சந்தர் படம் அதில் இருந்தால் ஒரு மேஜர் பேர் இருக்குது. இது அப்பாவோட ஃபோட்டோ ஒன்று. பட் அது நேஷனல் படம் ஒன்று. ஜாக்கிர் ஹுசேன் பிரசிடென்ட் இது. அப்பா இங்கே தான் பெட்டு போட்டு கொடுப்பாங்க. காத்தோட்டமா இருக்கும். காற்று அப்படி அடிக்கும். நான் பேசும்போது நமக்கு இருக்க பழக்கம் என்னன்னா எப்படி இருக்க அப்படி இருக்கும்ல. அவ கூட எப்படி இருக்க அப்படி கூட எப்படி இருக்க. Ready, stay. Okay. ஸ்டாண்டர்ட் அதுலயே அவங்க அழகா ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு மேபி இவர் ப்ரொபோஸ் பண்ணும்போது அப்ப தெரியுமா இவர் லெஜெண்டரி மேஜர் சுந்தரராஜன் அவருடைய சன் தெரியுமா? அப்போ இல்ல. When I met him, I didn't know who he was. அவர் யாருன்னு தெரியல. அம்மா அப்பா மீட் பண்ணும்போது முதல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஸோ வீட்டுக்கு வரும்போது ஓகே யாராவது, பட் அம்மாக்கு என்னமோ அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இவர் வந்து வெயிட் பண்ணுவார். அப்ப சொல்லுங்க அவர் இன்னும் வரல, ஐ திங்க் எங்கேயோ போயிருக்கா, வந்துருவா. வெயிட் பண்றேன். அப்ப இந்த கேம்ஸ் இருக்கு, கேம் பாய் அது டேபிள் மேல நிறைய இருக்கும். என் தங்கச்சி இதெல்லாம். ஸோ இவர் எடுத்து விளையாட்டு, இட்ஸ் ஓகே ஆண்டி நான் வெயிட் பண்றேன், விளையாடிட்டு இருப்பேன். அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, காஃபி வேணுமா ஏதாவது பார்த்துட்டே இருப்பாங்க. முதல் ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் 2 times she asked, ரொம்ப யூ லுக் வெரி ஃபெமிலியர். யாரும் நீ சொல்லவே மாட்டாரு. யூ லுக் வெரி ஃபெமிலியர், உன்னை எங்கேயாவது பார்த்துருப்பேன், நான் மீட் பண்ணிருப்பேன், நான் உங்களை இது. இவர் ஒண்ணுமே சொல்லலை எனக்கும். ஐ டென்ட் நோ எனிவே. ஸோ தென் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஹவ் எப்போ என்னமோ ஐ திங்க் அவங்க பக் பண்ணிட்டே இருந்தாங்க. தென் சொன்னாருன்னு. ஆமா தென் அம்மா வந்து யூ நோ ஹூ ஹி இஸ். ஐ லைக் நோ ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் நோ ஹிம். பாருங்க தமிழ் சுமார் தான் வரும். அப்படியா? ஓகே. என் வீட்ல பேசுற லாங்குவேஜ்லாம் English. Amma will speak in Tamil, but we will reply back in English because we could only understand. அப்ப பேச முடியல. இங்க வந்து இருந்துட்டு மாமியார் கூட பேசி தான் தமிழ் பழகினேன். And of course when you go out, you know, பஸ்ல ஆட்டோல. அப்பாவே வந்து அவரோட இங்கிலீஷ் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒரு கிண்டலா கூட சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒன்று தமிழ்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இல்ல இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்லுவாங்க. காரணம் வந்து பாலச்சந்தர் அப்பாவுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் பேசிக்கா. அப்ப இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச நடிகர்கள் ஒரு 3-4 பேர் தான் வச்சுக்கலாம். அப்ப பாலச்சந்தருக்கு டைலாக் இங்கிலீஷ்ல எழுதுவார். அப்ப அது அப்பா பேச சொல்ல உடனே அப்புறம் ஆடியன்ஸ் புரியாம போயிருந்தா சுந்தரம் தமிழ்ல சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ அது இங்கிலீஷ் சொல்லிட்டு எங்க அப்பா தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். நம்ம பேசும்போது நமக்கு இருக்க பழக்கம் என்னன்னா எப்படி இருக்க அப்படி இருக்கும்ல. அவ கூட எப்படி இருக்க அப்படி கூட எப்படி இருக்க. அது காரணம் ஸ்டேஜ். ஓகே ஓகே. டிராமா அப்பெல்லாம் 3 மைக்கு இருக்கும் ஸ்டேஜ்ல. கடைசி ரோல இருக்கிறது நீ கேட்கணும் பேசுறது. எல்லா இடத்துலயும் பிக்கப் ஆகணும்னு கிடையாது, சில இடத்துல ஆகும் ஆகாது. ஸோ பேசும்போது இந்த லாஸ்ட் சிலபல் வரைக்கும் கேட்கணும் பாரு. ஸோ அதனால இந்த டிக்ஷன் அவ்வளவு தெளிவா இருக்கும். ஸோ தமிழும் சரி இங்கிலீஷும் சரி எந்த லாங்குவேஜ் பேசினாலும் சரி அது தெளிவா பேசுவார். ஓகே ஓகே. நீ அவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பாத்தீங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா வானமேல தியேட்டர்ல? நான் வானமேல போணுமா? We go and see. I don't know if I saw. I don't think I saw that one. I remember going and seeing 92 நினைக்கிறேன் வானமேல ரிலீஸ் ஆச்சு. Yeah, but I remember going and seeing Iruvar. That I remember going and seeing. It was like 97. And I was stuck sitting between him and his father. So it was his dad, me and him in the theater. Because I think I think it was what you say preview elamna. So கூப்டாங்க. So everybody was there and Major Uncle was sitting. That's the second film. அப்பா நானும் சேர்ந்து வரோம். Correct. They're acting together. So Major Uncle நானு இவர் sitting. As it is எனக்கு தமிழ் சரியா வராது, சரியா புரியாது. ஆமா அந்த படத்துல பயங்கரமா இருந்துச்சு. Sitting and then I couldn't party. I fell asleep. And then I tapped him and then I said, listen, I said, whenever you come, no, just wake me up. I will look, I will watch. Okay. And then I modala keta. What is he saying? And then he's like, shh. And then uncle abbe and paathu. What? Nothing. Then I think வீட்டுக்கு வந்துட்டு then only I asked and then they explained. அதுவும் okay. கல்யாணம் ஆகி 4வது நாள் இருவர் ஷூட்டிங் தான் போனேன். போறதுக்கு ஹீரோ அவனுக்குற பெரிய இமேஜின்ஸ்லாம் கிடையாது எனக்கு. நடிக்கணும், நல்லா நடிக்கணும், சரி சரி, அவ்வளவுதான். என்ன ரோல் தான் நடிக்கணும், அவ்வளவுதான்.
ஏன்னா இப்போ அதுதான் லைக் அந்த ஒரு லேட் 80s அந்த ஏர்லி 90s காலகட்டம் தான் நிறைய வெஸ்டர்னைஸ்ட் அந்த வெஸ்டர்ன் டான்ஸோட தாக்கம் இங்க அதிகமா இருந்துச்சு. கிடையாது. ஓகே. நான் இன்ஃபேக்ட் ப்ரௌடா சொல்லுவேன், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் தான் நம்பர் 1 டான்சர் அப்ப. ஓகே, மேபி ஈவன் இந்தியா லெவல்ல. நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும் போதே ஐ ஸ்டார்ட் ஜட்ஜிங் காம்படிஷன். ஸோ அதெல்லாம் கிடையாது. ஆனா படமா எனக்கு வந்தது எல்லாமே ஃபோக், நத்திங் வெஸ்டர்ன். ஓகே. உங்களுக்கு எப்பாச்சும் அந்த ஒரு இப்போ அவர் சொல்ற எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல, உங்களுக்கு அந்த ஒரு யோசனை இருந்திருக்கா? மை ஹஸ்பண்ட் இஸ் a very great dancer, பட் ஸ்டில் இன்னும் அவர் வேற ஒரு ஹைட்ஸ் போயிருக்கணும், பட் somehow அது கரெக்டா அமையலன்னு உங்களுக்கு இருக்குன்னு? That is that, truly 100%. He is a அது காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, தப்பு நான் என் பேர்ல தான். என்ன எதனால கண்டினியூ பண்ணிக்கணும். டைவர்ட் ஆயிட்டீங்களா இல்ல வாட்? என்ன ஆச்சுன்னா, அப்ப நடிக்கும் போது ரெகுலர் கூப்பிடுறதுக்கு போனோம்னா, சார் ஒரு சாங் இருக்கு ஆட வருங்க, ஐட்டம் சாங் மாதிரி கூப்பிடுவாங்க நம்மள. எனக்கு அது பிடிக்காது. சார் நடிக்கிறேன் சார், டான்ஸ் மட்டும் இல்லைன்னு நான் பண்ண மாட்டேன். எவ்வளவு படங்கள் வேணாம் சொல்லுங்க, டான்ஸ் மட்டும் சும்மா ஒரு பாட்டுக்கு ஆட்டு பாட்டேன்றாங்க, அது நான் பண்ண தவறு. ஸோ எல்லாருக்குமே உலகம் முழுக்க நீங்க 2 பேர் டிராவல் பண்ணிருக்கலாம், காமெடி எவ்வளவு வேணா போயிருக்கலாம். பட் இருந்தாலும் ஹவு ஸ்பெஷல் திஸ் ஹோம்? ஹோம் இஸ் ஆல்வேஸ் ஹோம். எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இங்க இந்த வீட்ல? This is their ancestral home. அப்பா வீடு ஃபிளாட் கட். ஓகே ஓகே. ஓ, ஒரே வீடா இருந்துச்சா இது? ஃபுல் வீடும்? ஓ சார், பழைய பங்களா. 2.5 கிரவுண்ட் அவ்வளவுதான். 2.5 கிரவுண்ட். இப்ப இருக்க காலத்துல 2.5 கிரவுண்ட் வரணும் எங்க சார் போறது சென்னையில? அப்ப 2.5 கிரவுண்ட் வீடு வந்து பெரிய வீடுலாம் கிடையாது, சாதாரண வீடு. ஓகே ஓகே ஓகே. நல்ல வீடு, தப்பா இல்ல. பட் சோ வி ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்ப வீட்டுல வந்து எங்க அப்பாவோட அண்ணா, பொண்ணு, பசங்க எல்லாரும் 16 பேரும் நம்ம வீட்டுல. ஓப்பா. இப்பயும் சித்தப்பா சித்திரா கூட தான் இருக்காரு. பட் பேசிக்கா தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அப்ப படம்லாம் எடுத்த நிறைய கொஞ்சம் லாஸ் ஆச்சு. ஸோ 96ல ஃபிளாட் ஆக்கிட்டோம், வெடிச்சு அவ்வளோ இடிச்சுட்டு இதை மட்டும் நாங்கள் வச்சுட்டு தெல்ல வச்சுருவோம். ஓகே ஓகே ஓகே. சார், உங்களுக்கு நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, படத்தோட பேரே பாத்தீங்கன்னா கண்ணுல காசை காட்டப்பா. இது உண்மையிலே எல்லாரும் மனுஷனுக்கும் மனசுக்குள்ள இருக்கிறது, வெளியில சொல்ல மாட்டாங்க. என்னடா இது கண்ணுல காசு ஏதாச்சும் காட்டப்பா, why do you want to name it like that? அந்த டைம்ல ஏதாச்சும் கொஞ்சம் பண பிரச்சனை இருந்துச்சு? அது இப்பவும் பண பிரச்சனை எல்லாம் இருக்கும், எல்லாரும் யோசிக்கிறது. அந்த ஹோல் ஸ்டோரி, அந்த கதை வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப சீரியஸா பண்ணியிருந்தார். அதை நான் உட்காந்து காமெடியா மாத்திட்டேன். ஓகே. அப்ப இந்த கேரக்டர் எல்லாமே பணத்துக்காக ஆலயம் வரும். அப்ப எப்படி காட்டுறது? அப்ப சினிமா டைட்டில் சாங்ல இருந்து டைட்டில் எடுப்போம்ல, பிரபுதேவ சாங் ஒண்ணு ஃபேமஸ் தான், எப்பா எப்பா ஐயப்பா. அடுத்த லைன் என்ன? கண்ணுல காசை காட்டப்பா. அதான் அடுத்து. தலையெழுத்து மாறுச்சா? தலையெழுத்த மாத்தப்பா. தலையெழுத்து மாறிச்சு, பட் வேற மாதிரி ஆயிடுச்சு. படம் சரியா போலன்னா ரிலீஸ் பண்ண விதம் தப்பு, எல்லாமே தப்பு பண்ணாங்க. பட் தப்பான படம் கிடையாது, ஆனா ஓன் படமும் கிடையாது. ஒரு ஜாலியான 24 நாள் எடுத்தாங்க படத்தை. 24 நாள்லயா? ஓகே. சோ உங்க 2 பேருக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு சண்டை, 2 பேரும் பேசிக்கவே இல்லை ஒரு 2 days, அது யூஸ்வலா அது மாதிரி ஆகாது, பட் இட் ஹேப்பன்னா ஃபார் வாட்? இப்போ கூட ரீசன் ஆச்சு, தம் அடிச்சா போயிட்டு அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டரா? No, he's not supposed to because of medical reasons, health issues nala. தம்னா அந்த அளவுக்கு அடிக்குது இல்ல, அது வேற விஷயம். No, wait. This is now my question, not yours. Yes. Please wait. யார பத்தி? This is my question. Hand down, my question. Okay. Illa medical reasons kaha he's not supposed to. He has to take care of his health, and adu he should know. Vaisanavar illa, not baby also. He's old enough, he should know. Doctorum solitar, and he said no, I've stopped and completely stopped. So I was very happy, and en payanu sonna na sonne, very good amma, this is amazing. I said yes, I said oh amazing. Recent just about 2 weeks ago. So I thought all this while, this past 3-4 months, good boy, I said I was going by, I forgot something, room kulla vanda anga ukandithu ஒரு சிகரெட் கையில வச்சுட்டு நான் அப்படியே பார்த்தேன், ஒண்ணுமே சொல்லல. பேக் எடுத்து நான் என்ன மிஸ் பண்ணேன் எடுத்துட்டு, my question, not yours, not finished. அப்படியே நான் ஒன்னும் சொல்லல, அப்படியே பார்த்தேன், கையில பார்த்தேன், அப்படியே முறைச்ச கதவு போயிட்டேன். Okay. See, for me, I'm not saying I don't want to, but I want to, but it's very difficult. எவ்வளவு வருஷமா? எவ்வளவு? எப்ப ஃபர்ஸ்ட்? 91 இருந்து. அப்பா,
அப்பா கூட அப்ப ஸ்ட்ரிக்டா கண்டிச்சது இல்லையா? அப்பாக்கு தெரியுமா அந்த டைம்? அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நான் தம் அடிக்கிறேன், சோ அதனால அவர் சொல்றாரு, நானே தம் அடிக்கிறேன், ஐ ஹேவ் நோ ரைட் டு டெல் யூ, அடிக்காத, நல்லது இல்லை. பட் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் தி கைண்ட் ஆஃப், இத்தனைக்கும் பெருசா ஒன்னேலே பண்ண மாட்டான். பட் இருந்தாலும் இட்ஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. சோ எனக்கு ஏதாவது இன்னொரு கேரக்டர்னா, எனக்கு ஒன்னாலும் கூடாது, பண்ணாத அப்படின்னு யாரும் சொன்னா அதான் பண்ணுவேன். ஜாதி என்னுடைய கேரக்டர். சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப டென்ஸ்டா ஒரே நாள்ல இவ்வளவு சிகரெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போகுமா? ஒரு நாளைக்கு 70-80 ஓடும். 70-80 சிகரெட்? அப்பா, நீங்க கல்யாணம் ஆயிட்ட பிறகுமா கேட்க மாட்டீங்களா நீங்க? Tried all that, no chance. பையனும் வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாலும் no chance. கடைசியா நானும் என் பையன், he is not a baby, he is old enough, he should know, that's all. இப்ப கூட what I'm saying, வின்னர் உட்கார்ந்திருக்கல, இவ்வளவு உட்காரவே மாட்டேன். அப்படியா? ஓகே. இன்டர்வியூ வந்தாலும் கொஞ்சம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு ஸ்டார்ட் அகைன் அப்படிங்க. But now he doesn't, and I happen to see அன்னைக்கு அவரோட எக்ஸ்கியூஸ், I just want one puff to go to the toilet. ரொம்ப முக்கியம். அது கஷ்டம், எனக்கு தெரியும். டாய்லெட்டுக்கு ரொம்ப முக்கியம். I said, I will give you in the drink, under drink, immediately going a toilet. இந்த பாயிண்ட் நிறைய மென்க்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். No, they will not. I'm sure they will not. டாய்லெட் போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பஃப். Oh yeah, all of them will say this is the reason, but I don't think it's a reason. Psychological smoking, nothing will happen. Psychological. We only have one rule. If you are going out or if I am going out, whoever, just let me know where you are. It doesn't matter what time you come back home. And it's the same even with our son. As long as we know who you're with, where you are, and just let us know roughly. It doesn't mean, oh, I'm back at 12 means you have to be back at 12 sharp. It doesn't matter. But we have one rule. No. We keep our phones on. So we're the two, I think we're the only two people that switch off our phone when we go to bed at night. Even now. Our phones are switched off. switch off பண்றீங்க? Our phones are completely switched off. We don't even put it on silent. சரி, இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு பையன் பிறந்துட்டான், குழந்தைலாம் வந்துட்ட பிறகு, did you ever feel like உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சா ரெண்டு பேருக்கும்? எப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சு? இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்தது, ஆஃப்டர் மை ஹெல்த் இஷ்யூ. ஓகே. உங்களுக்கு ஆகல அது? அவ பார்த்தா அப்படியே இருக்கா? Still you guys dance? ஒண்ணா டான்ஸ் ஆடுவீங்களா? I don't dance much. Yeah, we dance. He dances regularly. I don't dance much. Yeah. Okay. But he comes and watches when I'm teaching class. Advice கொடுப்பேன். He'll advise the children. He'll sit cornerல பாப்பார். நான் வந்து அட்வைசரி கமிட்டி. குழந்தையா வந்து சேர்ந்து அவங்க வயசாகி கல்யாணம் ஆகி அவங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பிறந்த படிக்குது. நிறைய இருக்கு. அதாவது ரீசெண்டா சொல்ல விரும்புறேன், ஒரு லேடி வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது தட்டு நிறைய பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கோகிலாக்கள் கொடு, என் பையனை கொண்டு வந்து சேர்த்தேன், இப்போ என் பேத்தியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு. சூப்பர். அது நல்ல விஷயம். இவ்வளவு கரெக்டா அந்த கிளாஸஸும் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நாங்க. பட் தப்பா தெரியும் சில பேருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப இல்ல, நான் பல வருஷம் முன்னாடி சொல்றேன், பேரண்ட்ஸ் குழந்தைய கூட்டு வருவாங்க, கூட்டு வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துல ஒரு இந்த ரியாலிட்டி ஷோ இருக்கு, அதில் பொண்ணை குழந்தை ஆடணும், சேர்த்துங்க, நாங்கள் சேர்க்கணும்பாங்க. அப்படியே கூட்டு போயிருங்க. இது அது கிடையாது, நாங்கள் சொல்லி தரது ப்ராப்பர். அதில் தப்பா சொல்லலாம். ஆனா அந்த எண்ணத்துல இங்க வந்தீங்கன்னா இது கிடையாது, இது டைம் ஆகும், அவ்வளவுதான். ஓகே. இப்போ எல்லா விதமான டான்ஸும் சொல்லி தருவீங்களா, இல்ல உங்களோட ஸ்பெசிபிக்கா? பேலே, சினிமா டான்ஸ் சொல்லி தருது. சரி, ஓகே. பேலே, ஜாஸ், டேப், கான்டெம்பரரி, சால்சா, ஹிப்ஹாப். ஓகே. சர்டிஃபைட் கோர்ஸ் வந்து பேலே, ஜாஸ், டேப், கான்டெம்பரரி, சால்சா, இதுதான் மெயின். பாதி டான்ஸ் ஸ்கூல்ல என்ன பண்றாங்க சொல்லுங்க, எனக்கு தெரியுமா? they teach you how to dance to a song. சினிமா சாங் இப்ப கரண்ட் இல்லன்றாங்க. சினிமாவோ ஏதோ ஒரு சாங், ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தராங்க. அது டான்ஸ் கத்துக்குது, அது பேரு சொல்லுங்க. ஒரு சாங்க்கு டான்ஸ் கத்துக்குது, அடாப்ட் பண்ணி ஆடுறது. அந்த சாங் டியூன், அந்த சாங்க்கு கோரியோகிராஃபி கத்துக்கிறது. ஆனா டான்ஸ் ஆட தெரியுமா, அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ ஒரு நிறைய படம் பண்ணிருக்காருல, which is your very favorite அவர் பண்ண கேரக்டர்ல? இல்ல அவருக்கே அவருக்கு தெரியல, சொல்லிட்டோம். நாங்க டிஸ்கஸே பண்ணது கிடையாது. அப்படியே பார்த்தாச்சு இருக்காங்களா? மோஸ்ட் ஆஃப் தி படம் பார்த்திருப்பாங்கல, அட்லீஸ்ட் டிவில. I like the one wait oh god, you rape the girl and she slaps you. Patiyal.
பட்டியலா Yeah, I like that one. I like that movie. அந்த scene ஆ? அவர் ரொம்ப கொடூரமானவரா இருப்பாரு. அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? Yeah. I don't think I've seen many of his movies. Vanamele, Iruvar. ஏழுமலை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. What is that? Arjun movie. Actor. You got actor. He made me actors. The Four Brothers. Elder brother with glasses. Oh, okay. I kind of remember it. I don't think so. Jai Hind. Jai Hind, yeah, nothing much in that. I mean, yeah. Very recent. Vikram பாத்திருப்பீங்களா? Vikram I saw. I had to see. My sister killed me. And அழகா இவ்ளோ வருஷம் ஒரு ஹெரிட்டேஜான ஒரு வீட்டை சுத்தி பார்க்காம இருந்தா நல்லா இருக்காது. ஐ திங்க் இந்த பக்கத்துல வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பேஸ் சூப்பரா இருக்கு. அங்க போயிட்டு நம்ம மத்த இது இன்னொரு ஹால் அவ்வளவுதான். இங்க போல அங்க போய் லைட் அழகா இருக்கு. நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் பிஃபோர் நம்ம அங்க போயிட்டு வந்தலாம். லைட் இருந்துக்குள்ள அப்படியே போயிடுவோம். வாங்க. சரி, இப்போ கௌதம் சார் வந்து பயங்கர பார்ட்டி பர்சன் கேள்விப்பட்டோம். அப்படியா? Yes, once upon a time, long ago. Even now? No, see, what do you mean by party person? Party person is like இப்போ இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே நைட் பார்ட்டி போயிருப்பாங்க, சாட்டர்டே போயிருப்பாங்க, சண்டே போயிருப்பாங்க. ஈவன் மண்டேவும் ரெடி ஆனா அதுதான் பார்ட்டி பர்சன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி எனக்கு எப்பவுமே எப்போ வேணா இருக்கலாம். அது அண்ட் எவ்ரிடே ஒரு 5 பேரோ 6 பேரோ சேருவாங்க எவ்ரிடே. அது ஸ்டாண்டர்ட். ஓகே. எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் யூ? நீங்க நோ, because I'm the same. கடைசியா எப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடுனீங்க? இன்னைக்கு ஆட வேணாம். I can't, my leg will be a problem. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சாங்னா லைக் இந்த சாங் போட்டா எங்க ரெண்டு பேரும் யாரும் அடிச்சிக்கவே முடியாது. வில் பி அப்ப நாங்க ஒரு காலத்துல கப்பல் ஆடும்போது எங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. இப்பயும் கிடையாது. அப்படியா? இல்ல, நாங்க பண்ண ஸ்டெப்ஸ் இப்ப யாரோ பண்ணாங்க. Yeah, there's still, yeah. If I show you some of the videos, there's still some people who do not do the lifts or the steps that we do. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் கிடைக்குமா உங்க ஹஸ்பண்ட்காக? அவர் போட வேண்டாம். Okay, give me your hand. Yes. Ready? Stay. Okay. Ta-da! அது ஸ்டாண்டர்ட். பாருங்க, அதுலயே அவங்க அழகா ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் கமல் ஷோ. கியூட் ஆல்வேஸ் கியூட். சோ இந்த மூணு போட்டோவும் உங்க வீட்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு போட்டோ. மேஜர் சந்திரகாந்த் அப்பாவோட பாலச்சந்தர் படம். அதுல இருந்தா ஒரு மேஜர் பேர் இருந்து. இது அப்பாவோட போட்டோ ஒன்று. பட் அது நேஷனல் அவார்டு வாங்கினது. ஜாக்கிர் ஹுசேன் பிரசிடென்ட் இது அந்த இது. ஸோ இது அப்பாவோட 2 ஃபேவரட் ஃபோட்டோகிராஃப். இது ரெண்டும். இது எங்களோட ஃபோட்டோகிராஃப் ஃபேவரட். சூப்பரா பிராட்வே ஸ்டுடியோ. இன்ஃபேக்ட் இங்க வந்து வேற ஒரு ஃபோட்டோ இருந்தது. ஒரு ஷூட்டிங் அந்த அப்பாவோட ஃபோட்டோ கேட்டாங்கன்னு கொடுத்தேன். அவ்வளவுதான், ஃபோட்டோ மட்டும் அமைச்சாங்க, ஃப்ரேம் வரல. அதே மாதிரி பண்ண முடியும்னு சொல்லி பண்ணலன்னு சொல்லி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ தூக்க மாட்டேன். அப்படியே வேற ஃபோட்டோஸும் இருக்குமா வீட்டை சுத்தி பார்த்தா? வேற இருக்குமா? அது எங்க பெரியப்பா. ஓகே. நாட் போலீஸ் கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ். ஓகே. ராஜகோபால்னு பேரு அப்பாவோட அண்ணா. இன்ஃபேக்ட் ரஜினிகாந்த் அவரை பார்த்தா அவர் வந்து இப்போ ராஜகோபால், மை ஃபாதர் யூஸ் டு கால் ஹிம் பாலு, ரஜினிகாந்த் யூஸ் டு கால் ஹிம் மிஸ்டர் ஹேண்ட்சம். ஓகே, செமையா இருக்கு. அதான் கேக்குறேன். அப்பவே சூப்பரா இருக்கு. ஹேண்ட்சம், மிஸ்டர் ஹேண்ட்சம் அப்படின்னு பேரு ரஜினி. அவர் பார்த்தாரு. சோ இது உங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்பாட்டா? இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்பாட். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தா இங்க சேர் போட்டு உட்கார்ந்துறது. மார்னிங் ஈவினிங் சில்லிங் அப் ஸ்பேஸா சாரோட? சோ சில்லிங் அப் ஸ்பேஸ் ஒன் ஆஃப் தி பிளேசஸ். எனக்கு சில்லிங் அவுட் பிளேஸ் என் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு பியர் ஓபன் பண்ணி வச்சுட்டு படம் பார்த்துட்டு பியர் சாப்பிட்டு படம் வாங்குறது ஃபேவரட். படம் பார்க்கறது என்னுடைய தட்ஸ் மை சில்லிங் மெயினா. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு படம் அப்படின்னு 83 84 பார்த்துட்டு இருக்கேன். ஓப்பா, கடைசியா பார்த்த படம் நேத்து பார்த்த படம்? இப்போ ஒரு 3 மாசமா படங்கள் பார்க்கறது இல்லை. ஓகே, சீக்கிரம் இப்போ வந்து நல்ல பையன் ஆயிட்டேன். 9 மணிக்கெல்லாம் படுத்துடுறேன். 9:30 8 சரி, இப்போ இந்த வீடு வந்து இப்போ சுந்தரராஜன் சார் இருக்கும்போதே இதே மாதிரி தான் இருந்துச்சா? இல்ல அப்படிதான் இந்த பால்கனி எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு? இந்த அப்பா இங்க பெட் போட்டு படுப்பாரு. காத்தோட்டமா இருக்கும், காத்து அப்படியே அடிக்கும். ஓகே, அந்த மரம் அப்படியே தான் இருக்கு எல்லாமே. பழைய வீடு வாஸ் கீழே. ஓகே, தென் ஃபிளாட் பண்ண அப்புறம் இதுதான். அப்பா அவர் இருந்தாரு. பட் இந்த மரம் எல்லாம் அப்படியே இருக்கு. 2003 தான் அப்பா இருந்தாரு. 96. ஓகே, 7 இயர்ஸ் இங்க எல்லாமே பியூட்டிஃபுல். சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு போட்டோ. அம்மா அப்பாவோட ஒன் ஆஃப் தி வெரி சூப்பர் போட்டோ இல்ல இது? இது வந்து இந்த ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது ஆர்ட் டைரக்டர் ஆனந்த்னு. அவர் கிஃப்டா கொடுத்தாரு எனக்கு இதை. ஸோ அது மாட்டேங்குது. இவங்க 2 பேர் எங்க அப்பாவோட அப்பா அம்மா. ஓ, தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி. ஸோ வீடு முழுக்க பயங்கரமா இவ்வளோ அவார்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. வா, எங்க அவார்டு கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் அங்கங்க வானமேலி அவார்டு அங்க இருக்கும் பாருங்க. அதுல வந்து கொலாஜ் ஆஃப் ஆல் ஆனந்த் பாபு, பப்ளு, ரம்யா கிருஷ்ணன், மதுபாலா, நான் அந்த கொலாஜ் அது பண்ணது என் ஃப்ரெண்டு. சரி சரி சரி. ஸோ இதுல எது அப்பாவுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அவார்ட்னா இந்த அவார்ட் சொல்லுங்க? நேஷனல் அவார்டு. நேஷனல் அவார்டு அது அங்க இருக்குல்ல. ஓகே, அதுதான் சூப்பர்.
இப்ப ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு படத்துக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்ல. அதிகபட்சம் இந்த 25 days 50 daysனாவே பெரிய விஷயம். இப்ப இங்க எவ்வளோ 175 days 250 days படம்லாம் இருக்கு. ஆல் ஓவர் த லாங்குவேஜ்ல சார், நிறைய லாங்குவேஜ்ல இருக்கு. அவர் ஆக்சுவலா தெலுங்கு கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் நிறைய பண்ணது, கொஞ்சம் தான் பண்ணி மெஜாரிட்டி இஸ் டன் மோர் தென் 750-800 films. அது என் ஸ்கூல், நான் ஸ்கூல்ல பாஸ் பண்ணது. பக்கத்துல என் பையன் அவன் ஸ்கூல்ல பாஸ் பண்ணது. இங்க தான் பையன் கூட சில்லிங் டைமா இது கிரேசி போட்டோ. அது என்னுடைய பார். அதான் ஓ வீட்லயே இருந்துச்சு ஒரு குட்டி பார். had a restaurant. ஓகே. ரெஸ்டோ பார் நான் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். ரைட். ஆனா இவர் சார் அந்த அந்த கெட்டப்ல பார்க்க ஒரு டிபிக்கல் வில்லனாவே எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டார்ல. அந்த ஒரு பெரிய ஒரு திக் முஸ்டாஷ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த டைம்ல அந்த கரடியில போட்டு ஏமாத்துறது நல்ல மாதிரி. நல்லவனா கெட்டவனா எனக்கே தெரியாது. A bit of both. A bit of both. That is what makes it more interesting. Right. Thank you so much sir. That was really beautiful. ரொம்ப அழகா இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு புரிதலை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு புரிஞ்சுக்காதீங்க, புரியுங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது புரியவே முடியாது. அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பில்டிங் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க தெரியல. அப்ப வந்து பில்டிங் இடிக்க மாட்டாங்க, சில இடத்துல ஓரத்துல கட்டிட்டு இருப்பாங்க. இன்னும் கட்டாத கொஞ்சம் கட்டாத பில்டிங்னாலும் வேல்யூவேஷன் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. இந்த வேல்யூவேஷன் பண்ணிட்டே இருப்போம்ல, அதுதான் வாழ்க்கை. Don't finish anything. Keep it open. So you'll keep evaluating everything yourself. Super. Nice sir. Thank you so much for your time and all of this. Thank you so much. Thank you.